கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தில் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி. என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இந்த பூமியிலே நம்ம ஹையஸ்டா போனா ஒரு 70, 80, 90, ஹையஸ்டா போனா இன்னும் கூட 100 கூட சொல்லிடலாம். சரி, இருக்கட்டும். இப்போ செத்ததுக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு நாள். இப்ப இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கை அநேக காரியங்கள் குறித்து நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, கால வேளையில நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த நாளுக்காக கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம், தேவைகளுக்காக அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். 24 மணி நேரம் வாழ்க்கை தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் எது கூட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். இந்த பூமியில நம்ம நன்மை செய்தால் அதற்கேற்ற ஆசீர்வாதம், தீமை செய்தால் தண்டனை. பாவம் செஞ்சா அதுக்குள்ள தண்டனை. இல்ல மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டாச்சு அப்படின்னா தேவனிடத்துல இரக்கம். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். இப்ப அது கொஞ்சம் அர்த்தம் சொன்னாதான் புரியும். ஏன்னா சில குடும்பத்திலே அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும், கூட போகும், கூடையே போகும். எப்படி ஒரு அம்மா அப்பா ஜாமாங்க கடைக்கு போகும்போது பிள்ளைகள் பக்கத்திலே கூடயே போகும். சில வேற வேற தேசத்துல ஜாமாங்க போகும்போது பிள்ளைகள் அழகா கூட்டு போயிடுவாங்க, அந்த பிள்ளைகள் அப்படியே கூடயே போகும். அதே போல நம்ம செத்ததுக்கு அப்புறம் எது கூட போகுது அப்படின்னா கிரியைகள் கூட போகுது. கிரியைகள் அப்படின்னா செயல்கள். இப்போ கால வேளையில நிறைய தாய்மார்கள் இணைந்திருக்கிறீங்க, நிறைய சகோதரன்மார் இணைந்திருக்கிறீங்க. மனைவிக்கு தெரியாம துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க, அது எல்லாம் பரலோகத்துல போயிட்டுன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் வீட்டுல மாமியாரு மருமகள், வீட்டுல சண்டை நடக்கும். மாமியாரு மருமகளை தப்புன்றாங்க, மருமகள் மாமியார் தப்புன்றாங்க. சில நேரத்துல சாப்பாடு கூட கொடுக்காம கொன்றுவாங்க. ஏன்னா இந்த கடைசி காலத்துல என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நிறைந்த காலத்துல நம்ம வாழ்றோம். அதே நேரத்துல சில குடும்பத்துல அன்பா இருக்கிறாங்க, சில குடும்பத்துல பரிசுத்தமா இருக்கிறாங்க, சில குடும்பத்துல நீதியை பின்பற்றுறாங்க, சில குடும்பத்திலே அநியாயத்தை பின்பற்றுறாங்க, சில குடும்பத்திலே பாவத்துல வாழ்றாங்க, சில குடும்பத்திலே பரிசுத்தமா வாழ்றாங்க, சில குடும்பத்திலே அசுத்தமா வாழ்றாங்க, சில குடும்பத்திலே உண்மையா வாழ்றதுக்கு முயற்சி பண்றாங்க, சில குடும்பத்திலே செம்மையா வாழணும், எப்படி வாழணும் சொல்லி தேடுறாங்க, சில குடும்பத்திலே தேவனை தேடுறாங்க, சில குடும்பத்திலே விக்கிரத்தை தேடுறாங்க, சில குடும்பத்திலே உலக வழிபாடு தேடுறாங்க, சில குடும்பத்திலே கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்காங்க, சில குடும்பத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சொல்லி தேவனுடைய சமூகத்துல காத்திருக்காங்க, சில குடும்பத்துல மிஷனரி ஊழியம் பார்க்கறாங்க, சில குடும்பத்துல பரிசுத்தவான்களுக்கு உதவி பண்றாங்க, சில குடும்பத்துல ஆலயத்துக்கு உண்மையா இருக்காங்க, சில குடும்பத்துல தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றாங்க, சில குடும்பத்துல பைபிள் வாசித்து பைபிள்ல எப்படி போட்டிருக்கு
அப்ப நான் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. சில குடும்பத்துல காலைவேளையில வியாபாரத்துக்கு போறவங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. சில குடும்பத்துல ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கை பார்த்தா வித்தியாசமா இருக்கும். வித்தியாசம்னா என்னென்ன அப்படின்னா, பைபிள்ல கட்டளைக்கு கீழ்ப்படி, கற்பனை கைக்கொள்ளு, உண்மையா இரு, செம்மையா வாழு, பரிசுத்தமா வாழுன்னு சொல்லி ஏகப்பட்ட சட்டம் இருக்கு. எல்லாம் தெரிந்தால் கூட மறுபடியும் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. ஒரு பாவத்துக்குள்ள போயிடுவாங்க. ஒரு அசுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க. ஒரு அருவருப்புக்குள்ள போயிடுவாங்க. சரி, இவ்வளவு காரியம் நான் சொல்லிட்டு இருக்கிறேனே, இதெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்குள்ள போயிடும். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை, இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை, இதுக்கு பேர் என்ன வாழ்க்கைன்னா கிருபையின் வாழ்க்கை, கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே தேவன் நமக்கு இந்த கொரோனாக்கு அப்புறம் எதுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு அப்படின்னா, திருடக்கூடாது, அநியாயமா வாழக்கூடாது, அக்கிரமமா இருக்கக்கூடாது, அசுத்தத்துக்குள்ள சிக்கிக் கொள்ளக்கூடாது, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ளணும். அதே நேரத்துல மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இனிமேல் நான் தேவனுக்கா வாழ்வேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து வாழணும். இதெல்லாம் இந்த கிருபையின் காலத்துல நம்ம எல்லா இடத்துலயும் இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்கிறோம். சரி, இன்னைக்கு நம்மளோட செய்திக்குள்ள கொஞ்சம் ஆழமா உள்ள போகும்போது இன்னும் கூட உங்களோட ஆவியானவர் பேசுவார். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இப்ப இந்த செய்தி எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், இது பூமியிலோட சத்தம் அல்ல, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அப்ப இன்னைக்குள்ள செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். நம்ம அப்படி யோசித்து பார்க்கணும். முதல்ல ஒரு வசனத்தை ஏன் நம்ம காலையில டிஸ்பிளேல வச்சுட்டு நம்ம வசனத்தை மட்டும் ஏன் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இதயத்துக்குள்ள அந்த வசனம் எழுதப்படணும். இந்த வசனம் எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கணும். செத்ததுக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு நாள்ல அங்க போய் நம்ம நிக்கணும். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த கடைசி காலத்துல கர்த்தரை குறித்து பயம் இல்லை. கர்த்தரை குறித்து நிறைய குடும்பத்துல பயம் இல்லை. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. வேதனையான காரியம்தான். சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க, துணிகரமா இருக்கிறாங்க. வீட்டுல புருஷன் பொண்டாட்டி உண்மை இல்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அம்மா அப்பாவுக்கு தெரியாம தந்துரும். சொத்து சேர்க்கிறாங்க. எப்படி சேர்க்கிறாங்க? திருட்டுத்தனமா, அடுத்தவன் சொத்தை கொள்ளையடிச்சு, அடுத்தவன் குடும்பத்தை ஏமாத்தி, அநியாயமா சம்பாதிச்சு, பணத்துக்காக என்னன்னாலும் செய்யறாங்க. எப்படியாவது நான் பெரியவனாயிருந்து சொல்லிட்டு ஏகப்பட்ட பொய், வாயை திறந்தாலே பொய், உண்மையை பார்க்க முடியல. கடைசி காலத்துல யாரை நம்பணும்? கொஞ்ச நாள் உண்மையா இருந்த மாதிரி தெரியுது, ஏமாத்திட்டு ஓடிடுதாங்க, களவாண்டுட்டு ஓடிடுதாங்க, இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போயிருந்தாங்க, இருக்கிறதெல்லாம் ஏமாத்திட்டு போயிருந்தாங்க. பைபிள் அழகா போட்டிருக்கு, ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பைபிள்ல அழகா எழுதப்பட்டிருக்கு. என்னோட வாழ்க்கையிலே நான் தோல்வியை சந்திச்சிருக்கேன், கடன் பட்டிருக்கேன், கண்ணீர் வடிச்சிருக்கேன், ஏமாந்துருக்கேன், ₹1 கூட இல்லாம நடு ரோட்ல நின்றுருக்கேன், அரை கோடியை அழிச்சிருக்கேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். எனக்கு பைபிள் சட்டம் எப்படின்னு சொல்லி தெரியாது. என்னோட வாழ்க்கையே ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை. ஆனா துன்மார்க்கம்னா என்னன்னே அப்படின்னா, வேதத்தை விட்டு வெளியேற்றினால துன்மார்க்கர் அப்படி சொல்லி போட்டிருக்கு. அப்ப எப்படிதான் பரலோகத்துக்கு போக முடியும்? யாருதான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய எல்லா வியாதி, என்னுடைய சாபம், என்னுடைய துக்கம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார். என் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார். சர்வ லோகத்துக்கும் கிருபாதர் வழியாக நம்முடைய மீட்பர் நமக்காக இந்த பூமியில வெளிப்பட்டார். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன்
இந்த பூமியிலே மனுஷகுமாரனா இறங்கி வந்தார், தேவகுமாரனா இறங்கி வந்தார், தாவீதின் குமாரனா இறங்கி வந்தார். நமக்காக அந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பா வெளிப்பட்டார். அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அந்த பாதையில நம்ம நடக்க பழகணும். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அழகா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் தான் பாக்கியவான்கள். அவன் செய்வதுதான் வாய்க்கும். இரவும் போலும் விழித்திருந்து ஜெபிக்கும் போதுதான் சோதனைக்காரன் வரமாட்டான். 1 மணி நேரமா விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்துல சோதனைக்காரன் வரான். அப்ப என்ன பிரதர் நாங்க செய்யணும்? விழித்திருந்து ஜெபித்தால் சோதனைக்காரன் வரமாட்டான். இப்ப இந்த பூமியில நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இந்த உலகம் ஃபுல்லா அழிஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்க இருப்போம்? அவரோட இருக்கணும். அவரோட யாரு இருப்பா அப்படின்னு சொல்லிதான் ஒரு கேள்வி. அந்த கேள்வியில அவருக்காக வாழ்ந்தவங்க, தேவ திட்டம், தேவ சித்தம், பக்தி வைராக்கியம் உள்ள ஜனம், அவருக்காக வாழ்ந்த ஜனம். பைபிள் அழகா போட்டிருக்கு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். பரிசுத்தத்துக்கென்று நமக்கு ஒரு அழைப்பு. நம்ம பரிசுத்தமா வாழணுமா? இடைவிடாமல் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லி அந்த இடத்துக்குள்ள நம்ம போகணும், தேவனை துதிக்கிற இடத்துக்குள்ள. அப்ப அந்த பூமியில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை உயர்த்தணும், இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்தணும். நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார், நமக்காக பிதாவுடைய வலது வருஷத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்துல இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு ரோமர்ல, கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள செய்தியில என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களாக நாம் காணப்படணும். அப்பதான் நம்ம பரலோகத்துல போக முடியும். இன்னைக்கு இந்த உலகத்துல ஒத்த வேஷம் நமக்கு வேண்டாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். இப்போ நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் பரலோகம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. இந்த பூமியிலே நம்மளுடைய நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டே, அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல எதை வச்சு விசாரிக்கிறாரு? இந்த பூமியில நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, நம்ம என்ன செஞ்சோம், 24 மணி நேரத்துல எத்தனை காரியத்துல நம்ம மிஸ்டேக்கா இருக்கிறோம், எத்தனை காரியத்துல எப்படி வாழ்ந்தோம், எல்லாமே நியாயத்திற்கு நல்ல வந்துடும். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட. சில குடும்பத்திலே ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, அப்பா நான் உமக்காக வாழ்வேன்ப்பா, நான் உமக்காக வாழ்வேன்ப்பா, நான் உமக்காக வாழ்வேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகா பொருத்தனை பண்ணிடுவாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை பாராட்டணும்ப்பா, இந்த பொருத்தனை பண்றதுல பாராட்டணும். பொருத்தனை பண்ணிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு, இல்ல ஒரு 7 நாள் கழிச்சு, இல்ல ஒரு 1 மாசம் கழிச்சு, இல்ல ஒரு 1 வருஷம் கழிச்சு கேட்டா, வீட்டுல ரொம்ப பிரச்சனை பிரதர், நான் இப்ப கொஞ்ச நாள் சர்ச்சுக்கே போல, நான் அவரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படிம்பாங்க. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தோடனே கர்த்தரை விட்டு தள்ளி போற குடும்பம் எத்தனையா இருக்கு. சில குடும்பத்துல சோதனைக்காரன் வருவான். அந்த சோதனைக்காரன் வந்தாச்சுனாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட போராட்டங்கள் வந்துடும். என் வாழ்க்கையிலாம் சோதனைக்காரனை நான் பார்த்திருக்கேன்ப்பா. நம்ம சோதனைக்காரன் வந்துட்டான் அப்படின்னாலே ஒரு ரவுண்ட் கட்டி அடிக்கும்போது பார்த்து எல்லாம் காணாம போயிடும். என் வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சிருக்கேன். எல்லாம் நஷ்டமாயிரும், அழிஞ்சிரும். இதெல்லாம் தாண்டி கர்த்தர் மேல உள்ள அந்த பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கு? சோதனைக்காரன் வந்துட்டான், சரி, நிந்தை அவமானம் வந்துட்டு, சரி, அடுத்தாப்புல ஒவ்வொரு ஸ்டெப்பா வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு ஸ்டெப்பு தாண்டிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம்,
வாலிப வயசுல ஒரு போராட்டம், திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை, குழந்தை இல்லையா அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை, பிள்ளைகள் வளரும் போது அந்த வீட்டுல அம்மா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கும், காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கும், யார்கிட்டயா கடன் வாங்கியிருப்பாங்க, வீடு கட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, குடும்பத்துல அப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். வயசாயிருக்கும், வயசானதுக்கு அப்புறம் 80 வயசு 85 வயசுல பார்த்தா அந்த வீட்டுல நிம்மதி இல்லை. ஒரு 84 வயசு ஒரு பாட்டியில கேட்டேன், நான் வீட்டுல உள்ள குளிக்க போகும்போது உள்ள விழுந்துட்டேன், விழுந்து அப்படியே கிடந்தேன், இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தேன், அவ்வளவுதான். எப்படிதான் என்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தாங்க தெரியாது, நான் நல்லா இருக்கேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இருக்கிற ஒவ்வொரு நாட்கள் மிகுந்த கிஃப்ட் உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில கர்த்தருக்காக நம்ம எப்படி வாழ்றோம், வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் இருக்கு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போம். ஏன்னா அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும். சரி, உங்களுக்கு இன்னொரு வசனம் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு இன்னொரு வசனம் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் இன்னொரு வசனம் காமிக்கிறேன் அப்படின்னா, அவர்களுடைய கிரியைகள் கூட போகும்போது அந்த ஜட்ஜ்மெண்டே நமக்கு எப்படின்னு சொல்லி நம்ம அதையும் கொஞ்சம் தியானிச்சிருவோம். அப்படி தியானிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு காரியம் நம்மளே யோசித்து பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம நியாயத்தீர்ப்புல போய் கணக்கு கொடுக்கணும். இப்ப நான் சிம்பிளா சொல்றேனே, என் கண்ணு 24 மணி நேரம் என்ன பார்த்துச்சு, அது நியாயத்தீர்ப்பு நாள்ல நான் கணக்கு கொடுக்கணும். என் சிந்தனை 24 மணி நேரம் என்ன பார்க்குது, அது நான் நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். என் கை என்னெல்லாம் பண்ணுச்சு, நான் நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். என் இதயத்துக்குள்ள நினைவு, அந்த நினைவுல தேவனை குறித்து அந்த நினைவு எப்படி இருக்கு, இந்த உலகத்துல மாயமான நினைவு, இதெல்லாம் என் இதயத்துக்குள்ள என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, இல்ல அதெல்லாம் வெளியில போயிட்டா, இதெல்லாம் நம்ம நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேவனுக்கு பிரியமான இடத்துக்கு நான் போனேன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நான் போனேன்னா, அது நான் நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்திட்டேன்னா, இல்ல தீட்டுப்படாம நான் பாதுகாத்துக்கிட்டேன்னா, அது நான் தேவனோட சமூகத்துல போகும்போது நியாயத்தீர்ப்பு நாள்ல நான் கணக்கு கொடுக்கணும். அப்ப நியாயத்தீர்ப்புனா என்ன பிரதர் அப்படின்னா, நம்ம 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம பேசுற வார்த்தையில தான் நம்ம நீதிமானா குற்றவாளியா என்று அங்க நியாயத்தீர்ப்பு நாள்ல தான் தெரியும். அதனால இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இந்த பூமியில் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் டேல வெள்ளை சிங்காசனம் முன்பாக, அவருக்கு முன்பாக எல்லாரும் நின்றுதான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கு. அப்ப இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்றோம். இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்றோம். நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தான். உன்னை போல பிறனை நேசி என்றார். இன்னைக்கு அன்பு புரிய ஜனங்களை பார்க்க முடியல, நன்மை செய்யற ஜனங்களை பார்க்க முடியல. ஏமாற்றம், தோல்வி எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கு. இந்த கடைசி காலம் சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எத்தனை குடும்பத்துல நம்ம கிளம்புறோம், எத்தனை குடும்பத்துல நம்ம பேசுறோம், எத்தனை பேர்கிட்ட நம்ம பேசணும், எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவோட அன்பை நம்ம வெளிப்படுத்துறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு சொல்றதுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம். இதெல்லாம் நியாயத்தீர்ப்புல போய் நம்ம கணக்கு கொடுக்கணும். என் இதயத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, அவர் பேர் பரிசுத்தர், சமாதானத்தின் தேவன், ஜீவனுள்ள தேவன், மெய்யான ஒளி, ஜீவ ஒளி. புதிய ஏற்பாட்டிலே அவருடைய நாமத்தை தியானிக்கும் போது அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. பரிசுத்தமுள்ள பிதா, நீதி உள்ள பிதா. இப்போ அவரை போய் நம்ம ஒரு நாள் பார்க்க போறோம். அவர் பேர் அன்பின் தேவன், அன்புள்ளவர், நித்திய பிதா. இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்க இருக்கணும். மனவாட்டியா இந்த பூமியில நம்மள ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. இந்த பூமியில நம்மள ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் இவ்வளவு ஏன் பேசிருக்கு அப்படின்னா, அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும். ஆவியானவரும் திருவுளப்பட்டுகிறார். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில அதுல ஒரு சின்ன காரியத்தையே நான் சொல்லணும். நிறைய குடும்பத்திலே ஏமாத்தி ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க, திருடி திருடி வாழ்ந்துட்டு இருக்காங்க, பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க.
களவாண்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய குடும்பத்துல வாங்கின கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஏமாற்றம், ஒரே ஏமாற்றம். இங்க சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, வயசான பாட்டியா இருப்பாங்க, விதவையா இருப்பாங்க, இல்ல திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க. ஐயோ என்னைய அவன் ஏமாத்திட்டானே, என்னைய அவ ஏமாத்திட்டான்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம இதயத்துக்கு தெரியும். அதே நேரத்துல கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. இதெல்லாம் பரலோகத்துக்குள்ள போயிரும். நியாய தீர்ப்பு நாள்ல விசாரிப்பாரு. எப்படி விசாரிப்பார் அப்படின்னா, அந்த ஏழை விதவையை நீ ஏன் ஏமாத்துன? அந்த வாலிப பிள்ளையை ஏன் நீ ஏமாத்துன? அந்த மனுஷனை நீ ஏன் ஏமாத்துன? எல்லா நியாய தீர்ப்பு நாள்ல கொண்டு வருவார். அதனால அந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையா இருந்தா மட்டும்தான் நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம கணக்கு தான் உள்ள போக முடியும். என்னையும் சேர்த்துதான்ப்பா. அதனால பைபிள் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். வாழ்ற வாழ்க்கை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். யாரெல்லாம் இந்த செய்தியை காலையில கேட்குறீங்களோ, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. சில குடும்பத்தில் கணவர் மதுபான அடிமையில் இருக்காரு, சிகரெட்டு பழக்கத்தில் இருக்காங்க, கஞ்சா பழக்கத்தில் இருக்காங்க, விபச்சார அடிமையில் இருக்காங்க, விக்கிர வழிபாடில் இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் சுவிசேஷம் அறிவித்து கொண்டே இருக்கிறோம். எல்லா தேசமும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இருக்கு. இன்னும் அறிவிக்கப்படாத எத்தனையோ கிராமங்கள் இருக்கு, எத்தனையோ ஊர் இருக்கு. கர்த்தருக்காக நம்ம பக்தி வைராக்கியமா இருக்கிறோமா? கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறோமா? சுவிசேஷம் அறிவிக்கதான் நம்ம போறோமா? நான் டெய்லி யார்கிட்ட பார்த்தாலும் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருப்பேன், யார்கிட்ட பார்த்தாலும் பேசிட்டு இருப்பேன். ஏன்? இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம எல்லாரும் போகணும். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் போகணும். எல்லாரும் ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்க எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போகணும். எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போகணும். ஒரு பாவி மனம் திரும்ப பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அவர்களுடைய கிரியைகள் நம்ம சேர வாழ்க்கை. ஒரு வயசான பாட்டிக்கு நீங்க ஒரு சாப்பாடு கொண்டு கொடுக்குறீங்களா? யாரையாவது விசாரிக்கிறீங்களா? யாராவது வியாதிப்பட்டா அவங்கள போய் பார்த்துட்டு வரீங்களா? எல்லாமே கணக்குல வரும். எல்லாமே கணக்குல வரும். நன்மை செய்றீங்களா? கணக்குல வரும். தீமை செய்றீங்களா? கணக்குல வச்சிருப்பாரு. பரிசுத்தமா வாழ்றீங்களா? அதற்கேற்ற கிஃப்ட் உண்டு. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டீங்களா? அதுக்குள்ள தண்டனை உண்டு. இப்படி எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டா கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். இளைப்பாறுகிற இடத்துக்கு நம்ம போறோம். செத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ். அந்த இடத்துக்குள்ள போகும்போது ஜட்ஜ்மெண்ட் டேல நின்றுட்டு தான் உள்ள போக முடியும். இளைப்பாறுவார்கள். நம்மளோட ஆத்துமா இளைப்பாறும். ஆவி தன்னை தந்த தேவன்ட போது, மண்ணு சரீரத்துக்கு போகுது. ஆத்துமா இளைப்பாற போகுது. நித்திய காலமாக அவரோட நம்ம வாழ போறோம். நித்திய காலமாக அவரோட நம்ம வாழணும் அப்படின்னா, இந்த பூமியில நம்ம எப்படி வாழ்ந்தோம் அது நியாயம் விசாரித்து தான் நம்ம பரலோகத்துல போறோம். அந்த நியாயம் விசாரிக்கும் போது அவருக்கு முன்பாக நம்ம நிக்கிறோம். வெள்ளை சிங்காசனம் முன்பாக அவருக்கு முன்பாக நம்ம நிக்கிறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல யாரு எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. அதான் கடைசி நாள், அதான் கடைசி நேரம். அந்த நேரத்துக்கு நம்ம எல்லாரும் கணக்கு சொல்லித்தான் ஆகணும். எப்படி ஸ்கூல்ல படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் ரிசல்ட் வருதோ, அதே போல இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் டேல தேவன் கணக்கு பார்ப்பாரு. என் பையன் பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, என் மகள் அவளுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, புதிய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என்னை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவ எப்படி வாழ்ந்தா, அதுக்கு முன்னாடி அவருடைய பழைய வாழ்க்கை எப்படி, எல்லாமே தேவன் பார்ப்பார். அதனால அந்த வாழ்ற கொஞ்ச காலம் அவருக்காக வாழ்வோம். ஏன்னா அந்த கடைசி காலத்துல செல்போன் கையில இருக்கு. பல மணி நேரத்தை சாப்பிட்ருது. தேவையில்லாத வீடியோ பார்த்து, தேவையில்லாத வெப்சைட்டுக்குள்ள போய், தேவையில்லாம படம் பார்த்து, தேவையில்லாம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போய் பல மணி நேரத்தை சாப்பிட்ருது. தேவனை தேடுற ஜனங்கள் குறைஞ்சிட்டு வராங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற ஜனங்கள் குறைஞ்சிட்டு வராங்க. ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தேவனை தேடக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு வழி விலகுறாங்க. எப்படி வழி விலகுறாங்கன்னா, கையில் சோப்பு டப்பா இருக்கு. நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. தேவையில்லாம மணிக்கணக்கா போன் பேசிதான், வீண் வார்த்தையிலே
சிக்கி கொள்வாங்க, கண்களின் இச்சையில சிக்கி கொள்வாங்க, ஜீவனத்தின் பெருமையில சிக்கி கொள்வாங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதப்பட்டிருக்கு. உலகத்தை நேசிக்கும்போது விபச்சாரரே விபச்சாரிகள் என்று அழைக்கிறார். அதனால ஜட்ஜ்மெண்ட் டேல நம்ம எல்லாரும் உள்ள போகணும் அப்படின்னா இந்த பூமியில கர்த்தருக்காக வாழ அர்ப்பணிப்போம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இப்ப இன்னைக்கு பேசுற செய்திலாம் நியாய தீர்ப்பு நாள்ல அங்க உள்ள போயிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். அந்த டேட்ல என் கண்ணில் என்ன இருந்துச்சு, என் காதுல நான் என்ன கேட்டேன், என் சிந்தனையில நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், என் இதயத்துக்குள்ள என்ன இருக்கு, எல்லாம் தேவன் விசாரிப்பார். அப்ப நியாய விசாரணை நாள். அந்த நாள்ல நம்ம தப்பித்து கொள்ளணும் அப்படின்னா இந்த பூமியில் வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். இளைப்பாற இடம்தான் நித்திய ஜீவன், அவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்திலே 12வது வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். நான் இவ்வளவு நேரம் பேசணும்ல, அந்த வசனத்தை எடுத்து காமிக்கேன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இப்ப இந்த வசனத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் எல்லாரும் அவருக்கு முன்பாக நம்ம நிக்கணும். தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மனுஷனுக்கு முன்பாக அல்ல. நல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்கும் போது பாத்திரவானா இருக்கணும். கரைதிரை இல்லாமல் ஒரு வாழ்க்கையா இருக்கணும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். இந்த பூமியில குற்றமற்றவனா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு நம்ம தகுதியுள்ள பிள்ளைகளா இருக்கணும். அதுதான் முக்கியம். தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகம் அப்படின்னா ஒண்ணுன்னு சொல்லலாம். இங்க புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா நிறைய புஸ்தகம் பரலோகத்துல இருக்கு. தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் நிற்கும் போது புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. புஸ்தகம் அப்படின்னாலே அந்த புஸ்தகத்துல நம்ம எப்படி வாழ்ந்தோம், என்ன செஞ்சோம், யாரை ஏமாத்திருக்கோம், யாரை ஏமாத்தல, நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி கர்த்தரை விட்டு வழி விலகணும், எல்லாம் அந்த புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பாரு. அதனால அந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. புஸ்தகத்துல எழுதி கொண்டிருக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி வாழ்றோம் என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க தான் இன்னைக்கு இந்த செய்தி. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை டெய்லி கேட்கறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் எந்த செய்தி ஆவியில ஏவப்படுதோ அந்த செய்தி தான் பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு உள்ள செய்தி அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நாட்களிலே நம்ம எப்படி இருக்கணும், அதை இங்க நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். அந்த நாள் அதான் கடைசி நாள், ஜட்ஜ்மெண்ட் டே. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேற ஒரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஜீவ புஸ்தகம் அவங்களோட பேர் எழுதப்பட்டிருக்கும். ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இந்த கடைசி நாட்களிலே நான் எப்போதுமே நைட்டு மெசேஜில் பேசும்போது சொல்லுவேன், அப்பா தீட்டு அருவருப்பு பொய் எதுவாக இருந்தாலும் எங்களை மன்னிச்சு உங்கள் ரத்தத்தினால கழுவி, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஆட்டுக்குட்டியின் ஜீவஸில் எழுதப்படணும்ப்பா அப்படின்னு சொல்லி நைட் நேரத்தில் ஜெபிக்கும் போது நிறைய நாட்களில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து இணைந்திருக்கிற ஜனங்களுக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டு நம்ம எல்லாரும் இப்பவுமே நம்மளுடைய எல்லா பேரும்
ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தவங்க, சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், கர்த்தருடைய ஊழியம் செய்கிற முழு நேர ஊழியர்கள் எல்லாம் நம்ம எல்லாருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அதில் கடைசி வேர்டு என்னென்ன அப்படின்னா, நம்ம இந்த பூமியில் கிறிஸ்துவுக்குள் நம்ம மரிக்கும்போது, கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் வாங்குறோம். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஜீவ புஸ்தகம் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கோம். நம்ம இந்த பூமியில 24 மணி நேரம் கர்த்தருக்காக நம்ம என்ன சேவை செஞ்சோம், கர்த்தருக்காக எப்படி ஓடணும், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படிலாம் கர்த்தருக்காக நம்ம பக்தி வைராக்கியமா வாழ்ந்தோம், அவருக்காக நம்ம என்ன நன்மை நற்கிரியை எல்லாமே தேவனோட நாமம் மகிமைப்பட நம்ம எப்படி செஞ்சோம், நம்முடைய வாழ்க்கையிலே கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருந்துச்சா, இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டேல உள்ள வந்துடும். தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். நம்ம இந்த பூமியில என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், 24 மணி நேரம் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், அது எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டேல வரும். ஹல்லேலூயா. இப்போ இந்த கடைசி காலம் சொல்லணும் அப்படின்னா ஏஐ அப்படிங்கிறாங்க. எல்லா சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர். இந்த கடைசி காலத்தில் பல மணி நேரம் எதில் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கையில் செல்ஃபோனில் தான் வேஸ்ட் பண்ணுறாங்க. நான் ஒரு நாள் வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு பையனை பார்த்தேன். மிஞ்சி போனால் ஒரு 12-13 வயசு பையன். அந்த பையன் அப்படியே குனிஞ்சே இருக்கான். நானும் நின்று பார்த்தேன், குனிஞ்சே இருக்கு. கழுத்து தூக்கவே இல்லை. என்னன்னு சொல்லி பார்த்தா செல்ஃபோனை கையில் வச்சுட்டு அப்படி குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். நான் பக்கத்துல இருந்து பார்க்க அந்த பையனுக்கு தெரியவே மாட்டேன். அந்த அளவுக்கு சின்ன பையன், சின்ன பிள்ளைகள், வயசானவங்க, நிறைய வீட்டுல பெற்றோர், சகோதரிமார், நிறைய குடும்பத்துல வாலிப பையன், வாலிப பிள்ளைகள், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் செல்போன்ல மூழ்கிட்டாங்க. அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அதனால இது எல்லாம் நியாய தீர்ப்பு நாள்ல வரும். பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான வார்த்தைகளை கேட்கும்போது சிரிச்சு கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். காதும் கரையாயிரும், கண்ணும் கரையாயிரும், சிந்தனையும் கரையாயிரும், நினைவு லாஸ்ட் எங்க போயிருக்குன்னா நினைவுல போயிருக்கும். கர்த்தரை விட்டு வழி விலக செஞ்சிடும். தேவையில்லாத காரியமா இருக்கும். இப்படிப்பட்ட காரியம் தான் செல்போன்ல நிறைய குமிஞ்சு கிடக்கு. அதுல அடிமையா இருக்கிற ஜனங்கள் தான் அதிகம். பைபிள் வசனத்தை கேட்கறதுக்கு கம்மியான ஆட்கள் இருக்காங்க. ஆனா உலகத்துல பாக்குறதுக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்றோம். ஆத்துமா விளையேற பெற்றது. ஆத்துமா பரலோகத்துக்கு போய் சேரணும். அந்த ஆத்துமாவுக்குள்ளதான் 24 மணி நேரம் வாழ்க்கை ஃபுல்லா அங்க ஸ்டோர் ஆகி உட்கார்ந்துருக்கு. இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டேல போய் நம்ம கணக்கு சொல்லணும். அவர்களுடைய கிரியைகளும் அவர்களுடைய கூட போகும். தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்ப நியாய தீர்ப்பு அந்த நாளுக்குள்ள செய்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேசியிருக்கோம். ஒரு ஸ்டெப், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கையில பைபிள் இதெல்லாம் எடுத்து வாசித்தனும். அதுல ஒரு கருத்து மட்டும் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ற அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் அருளிய அப்பம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் தொடர்ந்து கேளுங்க. என் பேர் ரவிராஜ். எனக்காக டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை, அது கர்த்தருக்காக வாழ்வோம். அதே நேரத்தில் 24 மணி நேரம் நம்ம என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ எல்லாம் பரலோகத்துக்கு போகுது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. ஜெபிப்போமா? புதிய நாளுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சோம்.
அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளே உங்களுடைய கரத்துல பண்ணிடும்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க கத்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி இருக்கிறோமோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிக்கணும்ப்பா. என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும்ப்பா. அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும். கத்தரை விட்டு தள்ளி போய் என்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பாவம் இருக்கோ அந்த பாவத்தை எல்லாம் அந்த காலை வெளில மன்னிப்பீங்களாப்பா. ஆட்டுக்குட்டியான் ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிக்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. எந்தெந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால கழுவப்படட்டும்ப்பா. எங்களுடைய கண்களை கழுவுங்க, எங்களுடைய சிந்தனை கழுவுங்க, எங்களுடைய காது கழுவுங்கப்பா. எங்களுடைய இருதயம், எங்களுடைய சரீரம், எங்களுடைய முழு அபயம், எங்களுடைய வாய் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படட்டும்ப்பா. இந்த சரீரம் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இருக்கணும். எங்க கண்ணு அப்பா தேவையில்லாம எதுவும் பார்க்க கூடாது. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா. எங்க காதுல தேவையில்லாத சத்தம் கேட்கக்கூடாதுப்பா. இந்த உலகத்துல தேவையில்லை எந்த ஒரு சத்தமும் கேட்க கூடாதுப்பா. பிரதிஷ்டை பண்ணப்பட்ட காதா இருக்கணும்ப்பா. எங்க கண்கள் பிரதிஷ்டப்பட்ட கண்ணா இருக்கணும்ப்பா. எங்க சிந்தனையில கர்த்தருடைய ஆவியானவர் பேசக்கூடிய அந்த சிந்தனை எங்களுக்கு வேணும்ப்பா. நீங்க பேசும்போது நாங்க புரிந்து கொள்ளணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் அப்பா இவ்வளவு நேரம் பொறுமையோடு செய்தி கேட்டாங்க. கேட்ட குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. என்னெல்லாம் சூழ்நிலையோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் நீக்கிருங்க உங்களுடைய கரத்துல அப்படின்னும். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம். கத்தற்படுத்துங்க. புது கிருபை நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தால் மூடுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, சத்துருக்களை மேல அபிஷேகம் நிரப்புங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசிரியங்க. அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க. இந்த வருஷத்திலே அப்பா விசேஷமான நன்மைகளை உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசேஷமாக இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பம் தலைமுறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட சகலமான செழிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருங்க. கற்பதுணியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க தாய் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க. கர்த்தர் கூட இருங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியத்துல குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. தேவனுக்கு பிரியமான ஒரு திருமணமா இருக்கணும். கர்த்தர் கூட இருங்க. இன்னுமாக காலவேளையில எத்தனையோ குடும்பத்திலே விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, காலவேளையில ஆபீஸ் போறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஆபீஸர் ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக காலவேளையில வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆபீசர், ஆர்மியில அதிகாரிகள், தலைவர்கள், சில குடும்பத்துல வேற நாட்டுல இருக்காங்க, அங்க இருக்கிற இடத்துல வேலை பார்க்காங்க. சில குடும்பத்துல கால வேலையில அப்ப டிரைவிங் லைன்ல போறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். அதிகமா வேணும். அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போற இது வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியம் இருக்கோ இனிமேல் அப்பா கர்த்தரை விட்டு நாங்க தள்ளி போக கூடாதுப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க பிள்ளையோட நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்து கிருபை தந்து பாதுகாக்கிறீங்களே உமக்கு நன்றிப்பா. யாரெல்லாம் ஜெபினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அப்படிங்க. இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. இச்சை மேற்குள்ள கிருபை தாங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். தேவ திட்டத்துக்குள்ள நாங்க வரணும். தேவ சித்தத்துக்குள்ள வரணும். எங்களுக்கு அதை கிருபை தருவீங்களாப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. எங்க தேசத்துல மிஷனரி மாதிரி எந்திரிக்கணும்ப்பா. சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. அழிந்து போற ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அப்படியே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் படுக்க இருக்காங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லாரையும் சுகமாக்கித்தாங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணியை ஆசிரியங்க. கையின் கீழில் ஆசிரியங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க இதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்குதோ எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி ஆசிரியங்க. சகல குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் கீழில் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. நிரம்பி ஒளிர பாத்திரமா மாறட்டும். எல்லாரையும் ஆசிரியங்க. தேவன் அருளே அப்ப மினிஸ்டர் நம்முடைய கரத்துல அணிகிறோம்.
இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, எங்க பேரு ஜீவபுஸ்தல இருக்கணும்ப்பா, ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தல இருக்கணும்ப்பா. நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. அந்த கிருபைகள் தாங்கப்பா. பாவியாங்க மேல கிருபையா இருங்கப்பா. யாரெல்லாம் ஜீவிகளோ எல்லாரையும் கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் புதுசா யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் சந்திக்க வேண்டும். எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.